லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ரம் பிரச்சோதயாத். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மாஸ்மி அஸ்து சதாசிவம். வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் சப்தபதம் த்யானே காமயாமி பூஜயாமி சர்வோபசாராணே சமர்ப்பயாமி நமஸ்தே ஆஜய உபசாராமத்யகதிஷே. ஓம் கருணாய நமः தேவதேவசே நமः சகல ஜீவராசினாம் ஜலகண்டநிவாரணாய நமः. திதி கொடுக்கறவா வந்து உட்காருங்கோ. திதி நாங்க கொடுக்கல. பொண்ணு உங்களுக்கு என்ன உறவு முறை? நான் மாமனார், திதி கொடுக்கலாமா? மாமனார் மருமகளுக்கு திதி கொடுக்க கூடாதே. பசங்க தான் பெத்தவங்களுக்கு திதி பண்ணணும். பசங்க இல்லனா ஆத்துக்கார் பண்ணலாம். ஆத்துக்கார் உயிரோட இருக்காரோ இல்லையோ? இருக்கான். அப்ப அவர் வந்து உட்கார சொல்லுங்கோ. பின்னைங்கடா அவன் கார்ல உட்காந்துருக்கான் மாமா. போய் அவனை கூட்டிட்டு வா போ. மித்ரா, நான் தப்பு பண்ணிட்டேன் மித்ரா, தப்பு பண்ணிட்டேன். நீ என்னை விட்டு போனதுக்கான முழு காரணமும் நான் தான். உன் மேல ஒரு தப்பு இல்லை, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணல. சாரி மித்ரா, நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. தங்கம் மித்ரா, நீ சுத்த தங்கம். உன்னை சந்தேகப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட மித்ரா. என்ன நீ மன்னிச்சிடுவல்ல மித்ரா? என்ன மன்னிச்சிடு மித்ரா, ப்ளீஸ். டேய் மாப்ள, இப்படி பொழுதனி குடிச்சிட்டு இருந்தா எப்படிரா? அதுக்கு என்ன? டேய், இப்படி குடிச்சா உடம்பு என்னத்துக்கிட்ட ஆகிறது? தினமும் இப்படி குடிச்சிட்டு நீ புலம்பிட்டு இருந்தா சத்தவ திரும்ப வரவா போறா? யோ மாம்சே, மித்ரா இன்னும் சாகலையா? என் மித்ரா கண்டிப்பா எனக்கு திரும்ப கிடைப்பாயா? அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கியா? கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுடா. சத்தவ எப்படிடா திரும்ப வருவா? இதை பாரு, இப்படி குடிச்சிட்டு புலம்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறத விட்டுட்டு நடக்கிற வேலையை பார்க்கலாம் வா. யோ, நீங்க எல்லாரும் வேணா என் மித்ரா செத்து போயிட்டா நினைச்சுக்கோங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மித்ரா உயிரோட தாயா இருக்கா. டேய், ஏன்டா இப்படி இருக்க? மித்ரா போன பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அதில் போனவங்க எல்லாருமே செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவள் உயிரோடு இருக்கா நான் நம்புறேன்னு நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக ஊர் அவளை தேடணும் மேடா. 6 மாதம் அவளை தேடணும். கிடைச்சாளா? அப்படி உயிரோடு இருந்தது அவள் நம்ம கண்ணு கிடைச்சிருப்பா இல்ல? டேய், அதுக்கப்புறமா தான்டா அவள் செத்துட்டான்னு நீ நானும் முடிவுக்கு வந்தோம். அதுக்கப்புறமா நீ இப்படி பேசிட்டு இருந்தா எப்படா? நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் மாம்சே, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா என் உள் மனசு என் மித்ரா எங்கேயோ உயிரோடு இருக்கான்னு தாயா சொல்லுது. ஐயோ, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவளை நான் பாப்பையா? அப்போ காலில் உழுது சாரி மித்ரா, நான் தப்பு பண்ணிட்டேன் மித்ரா, இல்ல மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்லி நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராய்ச்ச தெளிப்பையா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாதிரியா. அது வரைக்கும் எப்படிதான் நடிச்சிட்டு இருப்பேன். போய நீ அவளை நினச்சிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே உங்கள் அப்பா அம்மா அவளுக்கு திதி கொடுத்துட்டு இருக்காங்க. திதி கொடுத்துட்டு இருக்காங்களா? யாருக்கு? மித்ராவுக்கு தான். ஐயரனை கூட்டிட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். மித்ராவுக்கு திதி கொடுக்குறீங்களா? ஏய், இதெல்லாம் யார கேட்டியா பண்றீங்க? டேய், சத்தவங்களுக்கு திதி கொடுக்க யாரடா கேட்கணும்? அது ஒரு சடங்குடா. திதி கொடுத்தா தானே அவங்க ஆத்மா சாந்தி அடையும். இதுக்கு யாரடா கேட்கணும்? ஏய், ஊசாயா நீங்களா? பாரு, வர்ற கோவத்துக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய் மாப்ள, என்னமா அதெல்லாம்?
காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிறாரே. உயிரோட இருக்கவளுக்கு போய் தோசை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது? உயிரோட இருக்கவாளுக்கு தவசமா? என்ன சொல்றீங்க? அச்சச்சோ, இந்த வம்பளை என்ன மாட்டி விட்டுறாதீங்க. இங்க பாருங்க, இந்த மல்லாயிட்டு போய் ஏடா குழம்பு பண்ணீங்க. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். டேய் 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 மாப்ள மனுஷன் வேற. அமைதியா இரு, டேய். வினய் டேய் வினய், வினய் வினய் என்னடா பண்ணுவ? செத்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டாமா? 6 வருஷமா நீ இதெல்லாம் பண்ணாததுனாலதான் இப்படி நிம்மதி இல்லாம இருக்க. அம்மா, ஏமா நீ இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? மித்ரா உயிரோட தான் இருக்கா. டேய் பைத்திய மாதிரி பேசாதடா. உனக்கு மட்டும் தான் மித்திர மேல அக்கறை இருக்கா, எங்களுக்கு இல்லையா? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பெருசா பேசுற. ஆமா, இது எல்லாமே என்னோட தப்புதாப்பா. அதுக்கான தண்டனை தானே இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏப்பா, நான் பண்ண மாதிரியே தப்ப நீங்க பண்ணாதீங்கன்னு தானே சொல்றேன். டேய் எனக்கு எல்லாம் தெரியும்டா, நான் சொல்றத மட்டும் செய், புரியுதா? முடியாதுப்பா. வினய் பாருங்க, நீங்க யார் என்ன சொன்னாலும் மித்ரா செத்துட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பைத்தியமாடா நீ? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க முடியாதா? பைத்தியம் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. மித்ரா இறந்துட்டாங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? நீ என்ன சொன்னாலும் என் மனசு மித்ரா இறந்துட்டான்னு ஏத்துக்க மாட்டேங்குதுப்பா. புரிஞ்சுக்கோ. டேய் மித்ரா, எங்க இருக்க மித்ரா? ஏன் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துற? நான் 6 வருஷமா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? போதும் மித்ரா, போதும். எங்க இருந்தாலும் வந்துரு மித்ரா, போதும் மித்ரா. வினய் வா மித்ரா, எங்க இருந்தாலும் வா மித்ரா. கடவுளே, இதோட நான் இந்த வீட்டுக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. இப்போ நீ என்ன புதுசா மாத்திருக்க. உன்னோட அருளால நானும் என் குழந்தையும் இங்க நல்லபடியா நிம்மதியா இருக்கோம். அந்த குடும்பத்தை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருக்கணும்னு எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் சொந்த குடும்பம் மாதிரியே அன்பு காட்ட எனக்கு இன்னொரு குடும்பத்தை நீ கொடுத்திருக்க. இதுதான் இனி என்னோட குடும்பம். என் வாழ்க்கையும் என் பையன் வாழ்க்கையும் இதே மாதிரி நிம்மதியா போகணும். இந்த வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீ தான் துணை நிக்கணும்.
வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். உங்களுக்கு யாருக்காவது இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம காந்திமதி அம்மாவோட பிறந்த நாள். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் சீக்கிரமா வர சொன்னேன். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும். நீங்க எல்லாரும் அவங்கவங்களுக்கு கொடுக்கிற வேலைய சுறுசுறுப்பா சீக்கிரமா செஞ்சு முடிச்சு காந்திமதி அம்மாவோட பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடலாம். ஓகேவா? சூப்பரா பண்ணிரலாமா? ஓகே. பரமசிவ அண்ணன், இன்னைக்கு என்ன மெனுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. டிரைவர் அண்ணா, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆஞ்சநேயர் பேக்கரியில கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கேக்க வாங்கிட்டு வந்துருங்க. ஓகேவா? சரிங்கம்மா. இப்ப எல்லாரும் போய் அவங்கவங்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா. சரிம்மா. வரோம். ஏய், அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சிருவோம். விக்ரம், விக்ரம், எழுந்துருடா. டைம் ஆச்சு கண்ணா. எழுந்துரு தங்கம். பாத்து எழுந்திரு செல்லம். குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங் டா தங்கம். என்னம்மா, ஏம்மா இன்னைக்கு என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டீங்க? இன்னைக்கு பாட்டி அம்மாவுக்கு பர்த்டே இல்லையா, அதனால தான் எழுப்பி விட்டேன். என்னது, இன்னைக்கு பாட்டி அம்மாவோட பர்த்டேவா? ஆமாண்டா கண்ணா. நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. நம்ம பாட்டி முன்னாடி போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். ம்? ஓகேம்மா. வா. எந்திரி. ஓய், என்னது, பெட்ல உச்சா போயிட்டியா? நானா? இல்ல மம்மி, நான் இல்ல. நீ இல்லனா வேற யாருடா? எனக்கு என்ன தெரியும், இந்த பெட்ல நான் மட்டுமா படுக்கிறேன்? சரியான அருந்த வாளு. மம்மி மம்மி. என்ன சொன்ன? வலிக்குது மம்மி. மம்மி, டானியா ரெடி ஆயிட்டாளா? அவ என்னைக்கு அவளா எந்திரிச்சு ரெடி ஆயிருக்கா? மம்மி போய் தான் அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரணும். அப்போ ஓகே. எனக்கு நிறைய டைம் இருக்கு. நான் லேட்டா ரெடி ஆவேன். டேய், Yes, come in. Hey. குட் மார்னிங் கார்த்திக் சார். Good morning, Mitra. சார், தன்யா ரெடி ஆயிட்டாளா? இல்ல, வழக்கம் போலதான். மித்ரா அம்மா வந்தாதான் ரெடி ஆவன்னு அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. செல்ல குட்டி, அப்பு குட்டி, என் தங்கம். தன்யா பட்டு, அம்மா வந்தாதான் ரெடி ஆவியா? அம்மா மேல அவ்வளவு பாசமா? பாசம்லாம் இல்ல, கோவம். அம்மா மேல அப்படி என்ன தங்க பொண்ணுக்கு கோவம்? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ரெடி பண்ணாம விக்ரம ரெடி பண்றீங்க, அதான் எனக்கு உங்க மேல கோவம். இனிமே நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும், அப்புறமா தான் நீங்க போய் விக்ரம ரெடி பண்ணணும். தன்யாமா, இது ரொம்ப தப்பு. அவங்க கிட்ட அப்படிலாம் கண்டிஷன் போடக்கூடாது. சார், நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா கிளம்புங்க. என்ன தங்க பொண்ணு, நான் சொல்றது சரிதானே? ஆமா. டாடி, நீங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. ஓஹோ, சரிங்க மேடம், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. அம்மா இனிமே உன்னை ரெடி பண்ணிட்டு தான் வேற எந்த வேலையா இருந்தாலும் பாப்பேன். ஓகேவா? நம்ம ரெடி ஆகலாமா? வா.
ஒரு நாள் வரும். நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் தப்பா நினைச்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. ஆனா அன்னைக்கு உங்களை மன்னிக்கவோ உங்க கூட சேர்ந்து வாழவோ நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். மித்ரா, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். ஏன் என்னாச்சு மித்ரா? நான் என்ன தப்பு பண்ண? நீங்க என் பேச்சு கேட்கவே மாட்டீங்களா? இல்ல மித்ரா, அதெல்லாம் அப்போ. நீ இப்ப என்ன சொன்னாலும் நான் அதை மீறவே மாட்டேன். இதெல்லாம் சும்மா வெறும் பேச்சுக்கு தான். பாருங்க, இப்ப கூட உங்க இஷ்டப்படிதான் நடந்துக்கிறீங்க. அப்படி இல்ல மித்ரா நான் பண்ண. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத நீங்க கேட்கறதே இல்ல. கண்டுபிடிச்சிட்டாளா? ஏங்க இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாரி சாரி மித்ரா, நான் இனிமே உன்னை கேட்காம குடிக்கவே மாட்டேன். இது சத்தியம். பாருங்க, இப்ப கூட இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லாம உன்னை கேட்காம குடிக்க மாட்டேன்னு தான் சொல்றீங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ மித்ரா, நீ அப்படிலாம் சொல்லாத. நான் சத்தியமா இனிமே குடிக்கவே மாட்டேன். இது ப்ராமிஸ், ப்ராமிஸ். ஆமா, இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா மறுபடியும் ப்ராமிஸ் பண்ணதையே மறந்துடுவீங்க. இல்ல, இனிமே நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன். இதான் என்னோட ஃபைனல் ப்ராமிஸ் மித்ரா. வெறும் பேச்சுல சொல்லாம முதல்ல குடிக்காம இருந்து காட்டுங்க, அப்புறம் நம்புறேன். மித்ரா, நான் சத்தியமா சொல்றேன் மித்ரா, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் மித்ரா. நீ என்ன நம்பு. அதான் சொன்னேன்ல, முதல்ல நீங்க ஒரு வாரத்துக்கு குடிக்காம இருங்க, அப்ப நம்புறேன். அது வரைக்கும் பாய். மித்ரா, போகாத மித்ரா. மித்ரா, மித்ரா, போகாத மித்ரா. மித்ரா, 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 போகாத மித்ரா. மித்ரா, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது மித்ரா. போகாத மித்ரா. மித்ரா, போகாத மித்ரா. மித்ரா, என்ன விட்டு போகாத. மித்ரா, மித்ரா, போகாத மித்ரா. என்னடாச்சு? மித்ரா பேக்கு வந்தாப்பா. ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்கன்னு கேட்டு இனிமே குடிக்காதீங்கன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிட்டாப்பா. வினய், டேய் சொல்றத கேளுடா. மித்ரா இங்க வரவே இல்லடா. இல்லப்பா, இல்லப்பா, நீங்க எல்லாருமே போய் சொல்றீங்கப்பா. நான் சொல்றது கேளுங்க. அவ இப்பதான் என்ன வந்து பாத்துட்டு போறா. ப்ளீஸ் பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. சொல்றத கேளு வினய். டேய் டேய் போய் மெடிக்கல் கிட்ட எடுத்து வா. யோ பான்சி, சொல்றது கேளு வினய். டேய் ப்ளீஸ் டேய். வினய் சொல்ல கேளுடா வினய். மித்ரா, சொல்றத கேளுடா டேய். இல்லப்பா, இல்லப்பா. மித்ரா பேக்கு வந்தாப்பா. பான்சி, நான் சொல்றது கேளு பான்சி. மித்ரா சரி கேளு. சரி வந்தா பான்சி. பான்சி போலாம். நாளை போய் கூட்டதுல வா. சரி போலாம் போலாம். பான்சி, போலாம். போலாம் சொல்றீங்க. போலாம். கொஞ்சம் அமைதியா இரு. ஒண்ணுல அமைதியா இரு. ஒண்ணுல இல்லாம என்னால் உயிர் வாழ முடியாது. மித்ரா, போகாத மித்ரா.
தானியாவை பெத்தெடுத்த அம்மா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அன்பு பாசம் காட்டியிருப்பாளான்னு தெரியல. மித்ரா என்னமோ அவளே 10 மாசம் சுமந்து பெத்தவ மாதிரி பார்த்துக்கிறான். இந்த விஷயத்துல தானியா ரொம்ப கொடுத்து வச்சவதான். கடவுளே, மித்ரா அந்த வீட்லயே நிரந்தரமா இருக்க நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் என் பொண்ணு தானியா சந்தோஷமா இருக்க முடியும். போகாத மித்ரா, 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 போகாத மித்ரா, போகாத மித்ரா.